ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு 2K மாமிஸ் வேர்ல்ட். எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க தானே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போகிறேன் வாங்க. ஆடி தள்ளுபடி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சென்னையில் இருந்தீங்கன்னா இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போயே ஆகணும். அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கலாம். எல்லா ஃபெஸ்டிவல்க்கோ இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் இல்லை பண்டிகை இல்லை வீட்டில் ஏதாச்சும் பொருள் இல்லை ரேஷன் செலவு ஃபுல் சென்னையில் இருக்கிற எல்லா 10 கடைக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த ஒரே ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா போதும், எல்லாமே வாங்கிடலாம். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர். எந்த சரவணா ஸ்டோர் தான் கேட்குறீங்க? சென்னையில் 1008 சரவணா ஸ்டோர் இருக்குது. ஆனால் போரூரில் இருக்கிற சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துக்குமே போக தேவையில்ல. அந்த ஒரே ஒரு கடையில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்தமாக 8 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 8 ஃப்ளோர் வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆடி தள்ளுபடி 19th அன்றைக்கி நான் இந்த vlog எடுக்கிறேன். 19 ஜூலை கரெக்டான டைம், கரெக்டாக ஆடி ஆஃபரு. லேட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா ஆஃபரும் இப்போ போட்டிருக்காங்க. எந்த ஒரு கலெக்ஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸை அள்ளிட்டு போங்க. எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே பார்க்கிங்கில் போய் வண்டியை பார்க் பண்ணிங்கன்னா வெளில ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் கடை. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டீஸோடு வரீங்கன்னா அவங்கள ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரையோ ஹஸ்பண்டையோ உள்ளே விட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போங்க. ஏன்னா லேடிஸ் ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே போனீங்கன்னா வெளியவே வர மாட்டீங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. வெளில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமானம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்டீல் சாமானம் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் எது க்யூவில் நின்றுட்டுருக்காங்க சாமானத்தை பில் போடுறதுக்காக தான். எங்கே பில் போடுறாங்கன்னா இங்கே எடை நீங்கள் எந்தெந்த பொருள் வாங்குறீங்களோ அதாவது வெயிட் போட்டு அதுக்கான காஸ்ட்டு. ஸோ வெளியில் ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. நம்மளும் என்னென்ன தான் உள்ளே இருக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு போனேன். அந்த அந்த தட்டு வரிசை வைக்கிற அந்த பாத்திரங்க, குட்டி குட்டி பிளேட்ஸு, கப்ஸு எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பேஷன் இது எல்லாமே இங்கே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி கண்டிப்பாக வாங்கலாம். ஆடி தள்ளுபடிக்காக இன்னும் குவாலிட்டி இல்லாதது அது இது போடுறாங்க அப்படிலாம் கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குட்டி குட்டி கிளாஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த கல்யாணம், தட்டு வரிசை, சீர்வரிசை எல்லாம் கொடுக்கணுன்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வர்த்தான ப்ராடக்ட்டு. நல்லா ஹெவியாக இருந்துச்சு. அவ்வளோ டக்குன்னு கிராக் விரிசல் எதுவுமே விடாது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இங்கே நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவர் வண்டி பார்க் பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னார். அதுக்குள்ளே நீ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த அண்ணா பில் போட்டிருக்காருன்னா திருன்னு என்னை பார்த்துட்ருக்காரு. அப்புறம் என்னம்மா வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னு ஒரு மாதிரி பயந்து கேட்டாரா இல்லை என்ன நினச்சி இன்ஸ்பெக்ஷனுக்கு இது வராருன்னு கேட்டாரா என்னன்னு தெரியல. இல்லை நான் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் vlog-க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தேன். என் புருஷன் இந்த பக்கம் என்ன தேடிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சைடில் வந்தால் ஃபுல் குட்டி குட்டி மீன் எவ்வளோ அழகாக இருக்குன்றீங்க. அவ்வளோ ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸான குட்டி குட்டி மீன். இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டால் அவர் ப்ரைஸை சொன்னார் பாருங்க, 90 rupees. அவ்வளோதான். அவ்வளோ கம்மியாக இவ்வளோ அழகழகான மீன்லாம் கிடைக்குதா அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு எத்தனை வெரைட்டிஸ் இருந்துச்சு தெரியுமா. அங்கேருந்து சரவணா ஸ்டோருக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். உள்ளே போனோடனே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாஸ்போர்ட்டுன்றாங்க. இது என்னதான் இது ஸ்டூடெண்ட்கெல்லாம் பாஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க போல இங்கே அப்படின்ட்டு என்னென்னு விசாரிக்க போனால் நீங்கள் என்னென்னலாம் வாங்குறீங்களோ அவ்வளோத்துக்கு கிட்ஸ்க்கு ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன்ஸ் கொடுப்பாங்களாம். அதெல்லாம் அந்த குட்டி புக் மாதிரி பாஸ்போர்ட் புக் மாதிரி கொடுப்பாங்களாம். அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு மினிமம் 500 மேலே இருக்கணுமா. அவ்வளோ இருந்துச்சுன்னா அவங்க கிஃப்ட்ஸ் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு கோல்டு, ஜுவல்லரிஸ், சில்வர்ஸ் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டில் போனீங்கன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோல்டோட ரேட், சில்வர் ரேட்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் பேப்பர் ஸ்லிப்லாம் கொடுக்குறாங்க. எந்தெந்த ஃப்ளோர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ளோராக போவோம். முதல்ல ஃபஸ்ட் ஃப்ளோர் என்டர் ஆனோடனே சாரீஸ் தான். சாரீஸ்லாம் நீங்கள் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த டால்லாம் போட்டுட்ருக்காங்களா, இதெல்லாம் நம்ம மாடல்ஸ். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க.
இத்தனை கலெக்ஷன் சாரீஸ் இருக்கா அப்படி தான் தோணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 290 to 200 to 250 காட்டன் சாரீஸு. ப்ரைஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு கிளாத் இந்த ஒரு மெட்டீரியலுக்கு இந்த ப்ரைஸா அப்படி தான் தோணும். கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் அடுத்து பார்த்திங்கன்னா 290 to 350 கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் வந்து டெய்லி வேர் கட்டலாம். டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க கட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் நான் காமிக்கிற பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் இல்லையா, கூழ் ஊற்றுவோம், கோயிலுக்கு போவோம், நிறைய பேர் மாலை போட்டு போவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ அழகழகாக சாரீஸ் இருக்குது பாருங்களேன். ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் சூப்பரான ப்ரிண்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அடுத்து இதெல்லாம் இருந்து 260 250 ரேஞ்சு, இந்த சாஃப்ட் டிஷ்யூ காட்டன் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டு, இந்த வைர ஊசி சாரியெல்லாம் பார்த்தோன்னே அப்பாடி இந்த கலர்லாம் வந்து ஏன் தம்பி குட்டீஸ்க்கெல்லாம் அந்த காது குத்து வைக்கும்போது இதெல்லாம் கிடைக்கல, கண்ணில் படல அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து போத்தீஸ் போயிருந்தோம். அப்போ எந்த ஒரு ஆடி தள்ளுபடியோ கிடையாது. இது வந்து 1500 இந்த வைர ஊசி சாரி. இன்னொரு வைர ஊசி சாரி இதே மாதிரி இருக்குது, 600 rupees தான். அதுவுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்களேன் என்ன சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சாரியும் பார்க்கும்போது அப்படியே இந்த காஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல், இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் கிடைக்குமா அப்படி தான் வந்து இருந்துச்சு. எவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்களேன். என்னென்ன வெரைட்டி சாரீஸ் இருக்கோ அத்தனுமே அந்த போரூர் சரவணா ஸ்டோரில் வந்து இறக்கியிருக்காங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன். லாவெண்டர் அந்த லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்றுக்கும் காஸ்ட் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன். லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ கூட சொல்ல முடியாது, சரியான பேஸ்டல் கலர்ஸு. அப்பாடி 1000 rupees. நீங்கள் யாருக்குன்னா வந்து புடவை வச்சு கொடுக்கணும், இல்லை நீங்களே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சிம்பிளாக கட்டிட்டு போகணும் அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் போகலாம். ஏன்னா வந்து சென்னையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பட்டு புடவையோட காட்டன் சாரீஸ் தான் விரும்புவீங்க. இதை பாருங்கள், இந்த வைர ஊசி சாரீ தான் சொன்னேன். இதுவுமே சிமிலராக தான் இருக்குது. இதனோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 638 அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா யாருமே இது வந்து அந்த காஸ்ட்டை நம்பவே மாட்டேங்க. ஒரு 2000 3000 புடவை அப்படி தான் நினைப்பாங்க. அடுத்து வந்து 1200 இந்த காட்டனு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சீரியல்ஸ்லாம் பார்ப்பீங்க. அவங்களாம் கட்டும் போது இந்த மாதிரி சாரீஸ்லாம் இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தான் கிடைக்குது அப்படி தான் வந்து யோசிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா கலர் காம்பினேஷன்ஸ்லேயுமே இருக்குன்றல. இந்த கலர் தான் இல்லைன்றதே இல்லை. நீங்கள் வந்து ஆன்லைனில் எங்கேயாச்சும் பார்த்துட்டு ஐயோ இந்த சாரியெல்லாம் எங்கடா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்குள்ளே வந்து வாங்கலாம். அப்படி இருக்க கலெக்ஷன்ஸ் நான் ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் தான் பிக் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் மொத்தமாக எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் டீட்டெயிலாக 1 மணி நேரத்துக்கு இல்லை, 2 நாள் வேணும் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்படி இருந்துச்சு. ஃபுல் சில்வர் ஜரிகை சாரீஸு, கோல்டு ஜரிகை சாரீஸு, அந்த மாதிரி எல்லாம் சில்க் சாரீஸ்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க்கான சாரீஸு, அதாவது த்ரெட் ஒர்க்ஸில் கொஞ்சம் ஹெவியான சாரீஸ்லாம் இருந்துச்சு. அடுத்து வந்து சில்க் காட்டன் சாரீஸு. இதுலேயுமே வந்து கலர் சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். டார்க் ஸ்கின் டோன், லைட் ஸ்கின் டோன் உங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன். ஏன்னா அதனோட அந்த க்ரீன் மிக்ஸ் ஆகும்போது எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ளவுஸு. இந்த ஆரி ஒர்க்லாம் நம்மளாம் போனால் 2000 ரூபாய் பேஸ், 2000 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக கொடுத்தீங்கன்னா 1500. அது கூட இப்போலாம் யாருமே போடுறது கிடையாது. வித் ஒர்க்கோட நீங்கள் தைக்கிறது கொடுத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தைச்சி முடிச்சிடலாம். காஸ்ட்டு சாரீ தான் 1000 ரூபாய் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி கலரு செம்மையாக இருந்துச்சு. 600 ரூபாய். இதெல்லாம் நம்புவீங்களா? பிளாக் கலரு, ப்ரௌன் கலரு, க்ரீன் கலர், அப்பப்பப்பா எனக்கு அப்படியே மொத்த சாரியும் அள்ளிட்டு போயிடணும். இந்த ரெட் கலர்லாம் அப்பா எப்படி இருக்கு, மொத்த சாரீஸும் வீட்டில் அள்ளிட்டு போயிட்டு மொத்தமாக தைச்சி வச்சு டெய்லி கட்டணும் அப்படின்ச்சு. செட்டிநாட் கலெக்ஷன்ஸ் அப்படியே இப்போலாம் கட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சாரியாச்சும் வாங்கி வச்சு கட்டிக்கணும் அப்படி தான் தோணும். காட்டன் சாரீஸில் எவ்வளோ வெரைட்டிஸ்ன்றீங்க. சிந்தட்டிக் காட்டனு இது பாருங்களேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். சிங்கிள் ப்ளீட்டடாக இல்லை அம்மாங்களுக்கு நீங்கள் இல்லை பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம். பட்டர் சில்க் காட்டனா, பட்டர் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த சின்ன ஜரிகை இதில் ஹைலைட்டே இந்த குட்டி ஜரிகை, அந்த குட்டி பார்டர் தான். இது ரொம்ப ரேர். அவ்வளோ டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கலெக்ஷனு. அப்புறம் வந்து இதை பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி கொஞ்சம் எலாஸ்டிக் ரப்பரி மாதிரி இருந்துச்சு. அப்பர்னா சாரீஸ். ஆமாம், என்னடா பேர் வச்சுருக்கீங்க, என்னென்னமோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க சாரீஸில் அப்படின்னு. என் புருஷனுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, இதையும் பாரு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சைட் பார்க்க, அவர் ஒரு சைட் காமிக்க, அவர் ஒரு சைடு இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இதை பாரு அதை பாருன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா பெல்காம் சாரீஸா. என்னடா இது பெங்காலி மராட்டி பீப்புள்ஸ்லாம் காட்டுவாங்க போல் அந்த மாதிரி சாரீஸு செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த கலர்லாம், அந்த மெயின் வந்து அந்த ரெட் கலர்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த பிக்சரைஸ் அவங்கள அந்த மாதிரி அவங்க கட்டுறவங்க, அந்த பேட்டர்ன்லாம் அவங்க கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே வந்து போச்சு.
இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒர்க், ஸ்டோன் ஒர்க் இருக்கிற சிம்பிளான கொஞ்சம் காட்டன் சில்க் மிக்ஸ் பண்ண சாரீஸு. அடுத்து பார்த்திங்கன்னா லைட் கலர் சாரீஸு, லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே காம்பினேஷனோட காமிச்சிருக்கு. சில பேருக்கு லைட் கலர்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு டார்க் கலர்ஸ் பிடிக்கும். இந்த சாரீ பாருங்களேன், சாம்பியன் சில்க் சாரீஸாக, நிஜமாகவே சாம்பியன் தாங்க. என்னங்க கலருங்க இது, வந்து எல்லாருமே கட்டலாம். ஒரு பெரிய ஃபங்க்ஷனு, மெயின் நம்மளே கல்யாண பொண்ணுன்னா கூட இந்த மாதிரியெல்லாம் கட்டலாம். காஸ்ட் பார்த்திங்கன்னா 563 அவ்வளோதான். முகூர்த்த புடவை மாதிரி இருக்குது கலர்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா சங்குடி அண்ட் சாஃப்ட் சில்கா. இந்த காட்டன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாரீ கட்டினீங்கன்னா உங்களுக்கு சாரீ வேர் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃபீலே இருக்காது. அவ்வளோ லைட் வெயிட்டடாக இருக்கும். ஆஃபீஸ் வேர் பீப்புள்ஸ்க்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எத்தனை கலர் காம்பினேஷன்ஸ், எத்தனை பேட்டர்ன்ஸுன்றீங்க. நான்லாம் இவ்வளோ சொல்கிறேன்னா எனக்குலாம் அதுக்குள்ளே போன அப்புறமா இத்தனை வெரைட்டி சாரீஸில் இருக்கா, இத்தனை காட்டன்ஸ் இருக்கா அப்படிலாம் தோணும். ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இப்படி தான் கட்டணும் அப்படிலாம் கிடையாதுங்க. சாரீ வந்து பிடிக்காதவங்க கூட இங்கே இருக்கிற சாரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சாரீஸும், எல்லா விதமான சாரீஸுமே நான் கட்டணும்னு அப்படின்ற ஒரு ஆசை வரும். இந்த சாரீ பார்த்தீங்களா, இது ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அந்த சாரியோட காஸ்ட் நான் காமிக்கிறேன். அது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த ஃபேன்சி டிசைனர் சாரீஸு. என்னென்ன பேட்டர்னுன்றீங்க. அந்த கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் வெயிட்டடு. எனக்கு இந்த சாரீ மேலே தான் ஃபுல் கண் இருந்துச்சு. நம்மளாம் வாங்கணும்னு உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு 5000 10,000 பில் போட்டுருவோம். நான் வந்து முதல்ல வெளியிலேருந்து வரும்போதே காஸ்ட் பார்த்துக்கோங்க, 826 அவ்வளோதான். 895க்கு பை 1 கெட் 1 1+1 ஆஃபரு. இதெல்லாம் வந்து அப்படியே பட்டு போடுவாங்க. நீங்கள் வந்து நிஜமாகவே இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னா 20,000 30,000 நினைப்பாங்க. அந்த மாதிரி சாரீஸ்லாம் கூடமே 1000 1500 ரேஞ்ச்லேயே இருக்குது. பை 1 கெட் 1 யோசிச்சு பாருங்களேன், ஒரு 450 கூட கிடையாது அந்த காஸ்ட்டு. அந்த கலர் காம்பினேஷன், அந்த ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலர்லாம் இருக்குல்ல. நான் அப்புறம் டீலுக்கு வரேன். நான் வந்து கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பும்போதே அவர்கிட்ட சொல்லிட்டேன், வீடியோ மட்டும் எடுக்கிறதுக்கு வா, தயவு செஞ்சு பர்ஸு வீட்டில் வச்சுட்டு வந்துடு. ஏன்னா நான் வந்து இங்கேருந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போவேன். நாங்கள் போனோடனே எனக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் 1 2 வாங்கிடணும்னு தோணும். அங்கேருந்து நான் டீல் பேசிட்டு வந்திருக்கேன். அவருமே ஓகே, நான் வந்து பர்ஸ் வீட்டில் வச்சுட்டு வரேன். அவர் வந்து பயங்கர ஹாப்பியாக வந்துட்டார். ஓகே நம்ம வீடியோ எடுக்க போகலான்னு. குட்டீஸ்லாம் நாத்தனார் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா குட்டீஸ் எல்லாம் கூட்டினா தான் வீடியோ எடுக்கவே முடியாது. அதுவும் என் பையனை கூட்டினான்னு வச்சுக்கோங்களேன், கடையில் எந்த ஃப்ளோர்கிட்ட எந்த எஸ்கலேட்டர் கிட்ட இருப்பானே தெரியாது. நம்மளால் கண்டிப்பாக ரிலாக்ஸாக வீடியோ எடுக்க முடியாது. நல்ல வேலை நாத்தனார் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் இங்கே ரிலாக்ஸாக வந்துட்டோம். ஏன்னா பர்ஸு கையில் இருந்துச்சு, இல்லை காசு ஃபோனில் ஜிபே பண்ணிக்கோங்கன்னுவீங்க. நான் வந்து அவ்வளோ கட்டுப்பாடோடு வந்திருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 சாரியாச்சும் வாங்கிட்டு போவீங்களே. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன், பை 1 கெட் 1 இந்த மாதிரி சாரீஸ்லாம் இதெல்லாம் வந்து 800 900. இப்போலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற சாரீஸ்லாம் 1500 2000 அப்படிலாம் விற்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சாரீஸ்லாம் 200 400 வாங்கிட்டு வருவாங்க பர்கூரில். இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் போனாங்கன்னா அந்த ரேட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் 1500, அதெல்லாம் 2000 அப்படிலாம் தோணும். இங்கே இருக்க பாருங்கள், இதுதாங்க ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்லாம் 275க்கு 1+1 ஆஃபராங்க. ஆடி தள்ளுபடி கண்டிப்பாக அள்ளிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை டபுள் ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு இப்போ ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சமாக ஏதாச்சும் யார்கிட்டனா வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளவுஸஸ் பாருங்களா, காட்டன் ப்ளவுஸ் 225 ருபீஸாம். இந்த ப்ளவுஸ் பாருங்களா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சும்மா நீங்கள் ஆரி ஒர்க்குன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் இருக்கும். 2000 ருபீஸ். டி நகரில் ஆப்போசிட்டில் ஒரு புட்டிக் ஷாப் இருக்குது. நான் வாங்கினேன் ப்ரெக்னென்சி டைமில் வளகாப்புக்கு. அதெல்லாம் வந்து 2000 ருபீஸு, 2000 2500 அது ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப அதே சேம் பேட்டர்ன் தான். இதில் எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். காட்டன் வேர்க்கோ போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒர்க் சாரீஸ்க்கோ போட்டுக்கலாம், கொஞ்சம் ஃபேன்சி ட்ரெஸ் சாரீஸ்க்கோ போடலாம். இந்த ஒர்க்கெல்லாம் பாருங்களேன், இந்த முகூர்த்தம் இதுக்கெல்லாம் ஒர்க்கு இதெல்லாம் வந்து 1000 சம்திங் தான். ஓகே, இப்போ இந்த ஃப்ளோர்லாம் முடிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒன்று பொறுமையாக பாருங்கள். அப்புறம் இந்த எலாஸ்டிக் ப்ளவுசஸ் அதெல்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் காஸ்ட் வந்து 250 அந்த ரேஞ்ச்லேயே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சிம்பிளான சாரீஸ்க்கெலாம் டக்குன்னு வந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜ்க்கெலாம் இந்த மாதிரி போட்டு போகிறீங்கன்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வந்து பில்லிங் செக்ஷனில் சில பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 245 ரேஞ்சில், ஸ்டீல் பாட்டில்ஸில் 200 280 அப்படிலாம் ரேஞ்சில். அடுத்து சந்தேரி காட்டன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபேன்சி சாரீஸ்லாம் இருந்துச்சு. காஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே கம்மி. அடுத்து இந்த டெய்லி வேர் சாரீஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். கலர் காம்பினேஷன்ஸு சில பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. 300 ரேஞ்சிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு பேட்டர்ன்ஸு. ஸோ இதுலேயுமே சில டிசைன்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 சாரியாச்சும் வாங்கிட்டு போவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. கிரேப் சில்க் சாரீஸு,
அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ காமிக்க போகிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். தூரம் வந்து கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு. என்ன பேட்டர்னுன்றீங்க, என்ன கலர்ஸ் பாருங்களா, ரெட்டு, க்ரீனு, ப்ளூன்னு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆஃபீஸ் கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. எனக்கும் ஒரு 10 வாங்கிட்டு வா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 600 ரேஞ்ச், 668 அவ்வளோதான். கலர்ஸ் பாருங்களேன், ப்ரௌனில். இந்த காட்டன்லாம் அப்படியே தொட்டிங்கன்னா அப்படியே பொசு 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 பொசுன்னு உடம்புல வேர் பண்ணுறதே தெரியாது. இது பாருங்கள், இந்த நிறைய வந்து இந்த சீரியல்ஸ்லாம் பார்ப்பீங்க. அப்படியே நீங்கள் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்டிஃபாக உட்காந்துரும், அவ்வளோதான். ஸோ அயன் போடணும். ஒரு வாஷ்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு டைமாச்சும் அயன் போடணும். ஆனால் நீங்கள் வந்து கட்டிட்டு போனீங்கன்னா மேரேஜ்க்கெலாம் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ், ஃபேமிலி மேரேஜ்க்கெலாம் போனீங்கன்னா இந்த லாங் பார்டர்ஸ்லாம் வந்து ஒரு 20 to இந்த 40 ஏஜ்குள்ளே இருக்கிறவங்களாம் இதெல்லாம் வந்து இந்த சாரீஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரியவங்க நீங்கள் கூட கட்டிட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பட்டர்ஃப்ளை மாடல்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 600 ரேஞ்ச் தான். அவ்வளோதாவா அப்படி தான் தோணுச்சு. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து கடைங்களுக்கெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்ப்போம். இப்போ மொத்தமாக கடைக்குள்ளே ஒன்று அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஏதோ ஒரு வெப் பேஜ்லேயோ வந்து பார்க்கும்போது இவ்வளோ காஸ்ட்டாக இந்த மாதிரியெல்லாம் சாரீஸ் அப்படி தான் தோணும். சில டைம் வாங்கவே வேண்டாம் அப்படி தான் தோணும். இப்போ வந்து இது ஒன்றும் டீப்பாக ஒரு லேயர் பை லேயராக பார்க்கும்போது இவ்வளோ கம்மி ரேஞ்சில் இவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படி தோணுங்க. பாருங்கள், இந்த காட்டன் ப்ளவுஸில் 225ங்க. என்னங்க வித் லைனிங் ஒரு சாரீ ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்னாவே 500 ருபீஸு. குறைஞ்சபட்சம் சிம்பிளாக தைக்கணுன்னாவே இல்லை ஒரு 400 ஆச்சு இருக்கும். இதில் இப்போ 225 ருபீஸ் அவ்வளோதான். சாரீலாம் 600. ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம அந்த சாரீ ஒரு 10-20 முறைக்கு மேலே கட்டலாம். இது பாருங்களேன், இந்த சாரீ இந்த காம்பினேஷனு அப்படி நம்மளாம் எங்கெங்கேயோ தேடுவோம். சில கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ கடை ஏறினாலுமே கிடைக்கவே கிடைக்காது. அத்தனையுமே இங்கே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஷாக்கு, ரொம்பவே ஹாப்பி. இனிமேல் ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று இதெல்லாம் பாருங்களேன், ஃபுல் ஸ்லீவோட அவ்வளோ பெரிய லென்த்தான ப்ளவுஸ் பெட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா எல்லோரும் உங்களை தான் அட்மையர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அட்மையர் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ஒர்க் சாரீஸு, டிசைனர் சாரீஸு, இந்த டிஷ்யூ ரொம்ப நெட்டடு சாஃப்டாக அந்த மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹெவியாக ஒர்க் வேர் பண்ணணுன்னு ஆசை இருக்கிறவங்களாம் இதெல்லாம் வேர் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட செட்டோட இந்த சாரீ இதெல்லாம் வந்து 2000 கிட்ட. அடுத்து இது பாருங்களேன், ஃபுல் இந்த பேர்ல் பீட்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கட்டினீங்கன்னா லைட் வெயிட்டடு. அதுவுமே மெயினாக வந்து நம்ம சாரீ வேர் பண்ணும்போது அடடா கச்சன்னு இருக்குது, எப்படா கழட்டி போடுவோம் அப்படி இருக்குது, அந்த மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்க யாருக்காச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா சில பேர் வந்து சாரியெல்லாம் ஃபுல் டே கட்டுவாங்க. அதை வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி சாரீ அந்த சாரீ பாருங்களேன், அந்த க்ரீன் மாதிரி அந்த ஒரு கலரு, சில கலர்ஸ்லாம் என்னென்ன கலர்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. அத்தனை வெரைட்டியான கலர்ஸ் இருக்குது. அப்பாடி இந்த மாம்பழ கலருங்க, நம்மளாம் தேடும்போது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. சும்மா நம்ம பார்க்கும்போது கூட இந்த மாம்பழ கலர்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. அதுவும் அந்த பார்டர் வித் சில்வர் ஜரிகை, அம்மாடி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த நெட்டட் கிளாத், இந்த சாரியெல்லாம் இந்த டிசைனர் வேர்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் ப்ளவுஸுன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒர்க் ப்ளவுஸே இல்லை. இதுக்கு எதுக்காக இந்த போர்ட் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து நார்மலான ஒரு ப்ளவுஸ், அந்த சில்க் கிளாத்தில் இருக்கும் இல்லையா அந்த ப்ளவுஸு. இதெல்லாம் வந்து 200 ருபீஸ், 250 ருபீஸ். இப்போ அம்மாங்க பாட்டிங்கெல்லாம் வேர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஒரு 400 500 கொடுத்து இந்த ப்ளவுஸ் தைக்கிறது. இந்த 200 ரேஞ்சில் இந்த ப்ளவுஸ் அவங்கவுங்க சைஸ்க்கு வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து 300 சம்திங் தான். இந்த காட்டன் ப்ளவுஸஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ப்ளவுஸஸில். நான் வந்து சில சரவணா ஸ்டோர்லாம் போயிருக்கேன். சரவணா ஸ்டோர்னே இல்லை, சில போத்தீஸில் சில கடைகள்ஸ்லாம் நான் போயிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ டக்குன்னு வந்து எல்லா ப்ளவுஸ் கலெக்ஷனும் கிடைக்காது. ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரி ஷாப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் அப்படிலாம் போனீங்கன்னா தான் எல்லா ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே கிடைக்கும். பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டன், லினன், நார்மல் ப்ளவுஸ்லேருந்து ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சர் அம்மா மாதிரி ஒரு சாரீஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டீச்சர் அம்மா சாரீஸ்ன்னு சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. டீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரியெல்லாம் சாரீஸ்லாம் வேர் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளோ ஸ்டிஃபாக, அவ்வளோ அழகாக, எப்படினா இவங்களாம் பொறுமையாக உட்காந்து அயன் பண்ணிவிட்டு வேர் பண்ணிட்டு வருவாங்கன்னு தோணும். பட் இதெல்லாம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும், நீங்கள் அயனே போட தேவையில்ல போல், அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது. 300 ரேஞ்சில் இந்த கிளாத்லாம் பாருங்களேன், லின்னு என்ன சூப்பராக இருக்குன்றீங்க, செம்மையாக இருந்துச்சு.
பாருங்க, வீடியோ எடுக்க வான்னா போயிட்டு அங்கே நின்று கிரிக்கெட் மேட்ச் பார்த்துங்கிறாரு. கொஞ்ச நேரம் வந்து வீடியோ எடுப்பார். அதுக்கப்புறம் எங்கே இந்த மனுஷனை ஆளை காணோம்னு சுற்றி தேடிட்டு இருந்தால் அந்த பக்கம் நின்று மேட்ச். இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் இந்த மேட்ச் ஒன்று போயிடுதுங்க. ஒன்று சாட்டர்டே நம்ம கிரவுண்டில் இருக்கிறோம், சண்டே ஆனான்னு வச்சுக்கோங்களேன் டிவியில் மேட்ச் ஓடுது. இந்த வீக்கெண்டை ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண விடவே மாட்டாங்க போல. ஒன்று 5 நாள் ஆஃபீஸு, இல்லை இந்த கிரிக்கெட்டுக்கு எகெயின்ஸ்ட்லாம் இல்லைங்க. பட் ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் நம்மளுக்குன்னு தேவையான போது கூட நம்ம போய் அந்த வேறு வேலை பார்த்துட்ருப்போம்ல, அப்போ தான் எங்கன்னு தேட்டருக்கு கூப்பிட்டுட்டே இருக்க மனசு ஏப்பாச்ச மாட்டின்னு காதை கேட்கல. அப்புறம் ஃபுல்லாக ஒர்க் சாரீஸ் இந்த அண்ணா நான் வீடியோ எடுக்கிறேன்னு வரேன்னு நினச்சிக்கின்னு ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல்லாம் சரி பண்ணியிருக்கேன். பட் அவர்லாம் நான் கவர் பண்ணல. ஆனாலும் எதாச்சியாக சில பேர் இந்த வீடியோவில் கவர் ஆகிருப்பாங்க. அவங்களாம் வந்து என்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க எதுக்கு என்னெல்லாம் வீடியோவில் போட்டேன்னு சொல்லிட்டு. கடன் வந்தீங்கன்னா 4 பேர் 4 விதமாக வீடியோலாம் எடுப்பாங்க. ஐ மீன் 4 விதமானால் 4 வேறு விஷயங்க, வேறு ட்ரெஸ்ஸு, வேறு சாரீஸ் அந்த மாதிரி இதுக்காக எடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இல்லை ஓகே உங்களுக்கு ஜாலினா பரவாயில்ல. இதெல்லாம் என்ன கலருங்க? க்ரீனோட ப்ரௌன் மிக்ஸ் ஆகிதா, ப்ரௌனோட க்ரீன் மிக்ஸ் ஆகிதானே தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பாடி இந்த சாரீ கண்ணில் பட்டுச்சுங்க. என்ன கலர் இது, கோல்டன் மிக்ஸ்டு அந்த ரெட்டு, கோல்டனும் சொல்ல முடியாது, சாண்டில் கலரும் சொல்ல முடியாது, செம்மையாக இருந்துச்சுங்க. 1200 1500 சம்திங் தான். சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த டிஷ்யூ காட்டன் சாரீஸாக தெரில. இது பாருங்கள், இது நம்ம பார்த்தோம்ல அங்கே அதே சாரீ. அப்புறம் இது பாருங்களா, பந்தினி சாரியா, காட்டன் வெரைட்டிஸில் இத்தனுக்கு பை 1 get 2 ஃப்ரீ. இந்த ப்ரைஸில் ஒரே ஒரு சாரீ 695, 600 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாரீ வாங்கினீங்கன்னா இன்னும் 2 சாரீ ஃப்ரீ. அந்த ரேஞ்சில் 3 சாரீ நம்ம மொத்தமாக வாங்கிட்டு போயிடலாம் 700 ருபீஸ்க்கு. அடுத்து இந்த ரொம்ப இந்த செக்குடு சாரீஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அடுத்து 665 சாரீஸ், கோல்டன் சாரீங்க, கோல்டன் வித் ரெட்டு மெரூன் ப்ளவுஸ்லாம் ஃபுல் ஸ்லீவ்லாம் போட்டிங்கன்னா, இல்லை ஃபுல் இதெல்லாம் வந்து பட்டு கண்டிப்பாக ஃபுல் ஆரி ஒர்க் வச்சு இந்த ப்ளவுஸ்லாம் போட்டிங்கன்னா என்ன அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே அந்த எதனா ஒரு மேரேஜ்க்கெலாம் நீங்கள் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண பொண்ணை பார்ப்பாங்களா இல்லையோ உங்களுக்கு தெரியாது, உங்களை கண்டிப்பாக பார்ப்பாங்க எல்லோரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த பேஸ்டல் க்ரீன் அதெல்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பாருங்களேன், வித் ப்ளவுஸு காட்டன் சாரீ. ப்ளவுஸ்லாம் என்ன கான்ட்ராஸ்ட் காட்டன்ன்றீங்க, அந்த கலம்காரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இருங்க, கலம்காரி கலெக்ஷன்ஸ் தனியாக நான் எடுத்துருக்கேன், அதை காமிக்கிறேன். அடுத்து இந்த செக்டு சாரீஸு, இப்படி போனீங்கன்னா காதி காட்டன்லாம் சொல்லவே வேணாம், எல்லாருமே வேர் பண்ணலாம். கோவை காட்டன் சாரீஸ்னாவே ஒரு பொண்ணுக்கு ஒரு தனி அழகு தான் இல்லை, அந்த மாதிரி சாரீஸ்லாம் வேர் பண்ணும்போது. இது பாருங்களா, சங்குடி சாரீஸா, இந்த மாதிரி வேலைலாம் சாரீஸ் இருக்குன்னு எனக்கு இங்கே வந்தப்போ தான் தெரியும். பேட்டர்ன் பாருங்களா, பார்டரு மிடில்லையும் கொடுத்துருக்காங்க, பார்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. பாக்ரூ காட்டன் சாரீஸா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா, அட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா எனக்குலாம் என்ன வேர்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. காட்டனு நீங்கள் எல்லாம் டச் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பாடியில் வேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இனிமேல் சாரீஸ் மட்டும் தான் வேர் பண்ணலாம் அப்படி சொன்னேன். இந்த பட்டெல்லாம் பாருங்களேன், முகூர்த்த சாரீ மாதிரி இருக்குது, ஆனால் ரேஞ்ச்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மி. அடுத்து 575 to 900, இதெல்லாம் 600 ரேஞ்ச் தான் இந்த காட்டன் சாரீஸ்லாம். இதெல்லாம் வந்து கலம்காரி வித் ப்ளவுஸு 6.25 மீட்டர் வித் ப்ளவுஸோடு இருக்குது. இதில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்களேன். நான் எந்த சாரின்னு உங்களுக்கு காமிக்கிறது, எத்தனை ஆப்ஷன்ஸ், எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்களேன். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி எந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் கலம்காரின்றது அந்த காட்டன் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து செகண்ட் ஃப்ளோர் வந்தால் இங்கே பியூர் சில்க் சாரீஸ் போட்டு அடப்பாவீங்களா எத்தனை ஃப்ளோர்ஸாக சாரீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் உமன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம குழந்தையில இருக்கும்போது போடணுன்னு ஆசையாக இருக்கும், இப்போ போடணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் வந்து போட முடியாது. பிகாஸ் we got married, we have 2 kids. போடலாம் பட் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், அது விடுங்க, அது அந்த டாபிக் வேறு. இது என்ன 935? இல்லை சாரி 9351. அதாவது இதெல்லாம் வந்து பிரைட் வேர் ட்ரெஸ்ஸஸ், ஃப்ராக்ஸ்லாம் இன்னும்மா சூப்பராக இருக்குன்னா ஆஹா இன்னொரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து இன்னொரு முறை நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வாங்கின ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸஸ்லாவே சும்மா பீரோவில் கிடக்குது, அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து கேட்டுறாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆசையாக இருக்கும், ஐயோ ஒரு டைம் தானே போடுறோம், நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இப்போலாம் தோணுது எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுவோம், ஒரு 25,000 30,000 கொடுத்து ஒரு ரிசப்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ, இல்லை ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து ஒரு பட்டு சாரி வாங்குறதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஒரு 2,000 3,000 3,000லாம் இல்லை, ஒரு 20,000 அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ஆச்சு நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருக்கலாம். இல்லை ஒரு 5,000 ரேஞ்சில் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போலாம் அப்படி தோணுது. இதெல்லாம் பாருங்களேன், தீபா கலெக்ஷன்ஸு 6,000 4,500 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வித் செட்டு, பேண்ட்டு துப்பட்டா செட்டு. அப்புறம் வந்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே இருக்குது, நான் சொல்கிறதில்ல, எந்த பிராண்டட் ஷாப்புக்குமே நீங்கள் போக தேவையில்லை. இது ஒன்றுக்குள்ளே வந்தீங்கன்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நிஜமாகவே நீங்கள் வந்து பேண்டலூன்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்களேன் எப்படி இருக்கும்னு எனக்கு நான் போயிருக்கேன்.
பட் இந்த அளவுக்குலாம் கலெக்ஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஷர்ட் பேட்டர்ன், இந்த குட்டி குட்டி டாப்ஸ் நான் அவ்வளோ டீப்பாக வந்து எடுக்கல. இந்த ஃப்ளோர்லாம் வந்து அவ்வளோ க்ரௌடடாக இருந்துச்சு. நான் வந்து சண்டே எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபுல் கூட்டம். சாரீஸ் ஆச்சு கொஞ்சமாச்சும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த உமன்ஸ் கலெக்ஷன்ஸ் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா ஃபுல்லு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸு, குர்த்தி செட்ஸு, ஸ்கர்ட்ஸ் எல்லாமே 396 இந்த ஷர்ட். நான் இது வந்து அமேசானில் ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், 800 rupees இதே ஷர்ட். இந்த மாதிரி டாப் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே போடலாம். வெயிட்டாக இருக்கிறீங்க, டம்மி இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே போடலாம். ஜீன் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன், 1100, 1200 அந்த ரேஞ்ச்லேயே இருக்குது. எத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்களேன் பேண்ட் வெரைட்டிஸில். இதை வந்து 800, 850. அப்புறம் இந்த கொரியன் பேண்ட்ஸ்லாம் சிலதுலாம் வந்து அந்த ஒரு பெல்ட் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. பெல்ட் பேட்டர்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரோப் மாதிரி ஒரு பீச் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதுவுமே காமிக்கிற பாருங்கள். கலர்ஸ் இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஆடி தள்ளுபடினால நீங்கள் லேட்டாக பண்ண கலெக்ஷன்ஸில் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த ப்ரைஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எந்த ஷாப்பில் போனாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வந்து போயிருக்கேன். ஆனால் இங்கே இருந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா பேண்ட் வெரைட்டிஸுமே இருக்குங்க. அப்படியே வந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நைட்டிஸ். இந்த பேண்ட் தான் நான் சொன்னேன். இதனோட பெல்ட் பாருங்களேன், ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிகரெட் பேண்ட்டா இப்போலாம் கூட பேண்ட் இருக்கா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நைட்டியெல்லாம் 500 ரேஞ்சில் இந்த கார்னரில் போட்டிருக்காங்க. 500 to 700, 800 ரேஞ்ச்லேயும் இருக்குது, 300 ரேஞ்ச்லேயுமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் செட்டு இந்த மாதிரி வித் பேண்ட் நைட் செட் ஃபுல்லாகவே இருந்துச்சு. டிஷர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு டிஷர்ட்ஸ்லாம். இதெல்லாம் 500, 600 ரேஞ்சில் நைட் ட்ரெஸ் கிடைக்கிது பாருங்களேன். நல்லா 800, 1000 அப்படி தான் நினச்சேன். பட் பரவாயில்ல, காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. இதெல்லாம் அந்த நம்மளாம் இந்த ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா ஏசியில் குழுக்குழுன்னு கம்ப்ளீட் போட்டு தூங்கினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிளாக் அதுவுமே சொல்லவே வேண்டாம், அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நைட்டியெல்லாம் என்னால் எடுக்கவே முடியாதுங்க. 1-2 தான் பார்த்தேன். ஒரு 1000 கலெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் அங்கே நைட்டியில். அடுத்து வந்து இந்த காட்டன் பேண்ட்ஸ்லாம் 250 ரேஞ்சில் இருந்துச்சு. பேட்டர்ன்ஸும் இருந்துச்சு காட்டன் பேண்ட்ஸ்க்கு. எல்லா கலருமே இருக்குது பாருங்களா, பேட்டர்ன்ஸ் பாருங்களா. அடுத்து பிராண்டட் பிரிஸ்மா, கலர் பிராண்ட்ஸ் அந்த எல்லாமே இருந்துச்சு. டாப் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. அப்படியே நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் பண்ணி போகிறேன். இதுதான் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களா, 225, 445லாம் வந்து 1+1 வாங்கினீங்கன்னா 1+1 ஃபுல்லாக 1+1 ஆஃபரு. இந்த மாதிரி குர்த்திஸு, குட்டி டாப்ஸு, ஜீன் வேறு இல்லை பலாசோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸு அதெல்லாமே இருந்துச்சு. ஜீன் கலெக்ஷன்ஸு அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அப்படியே ஒரு இதுவாக கொட்டி வச்சுருக்காங்க. சிலர்லாம் அதெல்லாம் வந்து ஆஃபர் ப்ளேஸு. எதுக்காக கொட்டி வச்சுருக்காங்கன்னா, எப்படியோ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஆளாளுக்கு ஒன்று பிடிக்கும், எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நம்ம வந்து பொறுமையாக வந்து மாட்ட மாட்டோம். ஏன்னா இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அதனால் அவங்களும் முன்னெச்சரிக்கை வந்து கொட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் எது வேணுமோ பொறுக்கிக்கோங்க, அதை எது வேணுமோ தூக்கி போட்டுருங்க. அப்படி முதல்ல பார்க்கும்போது எதுக்கு தான் இப்படி கொட்டி வச்சுருக்காங்க, எப்படி தான் பார்க்குறது தேடி கஷ்டப்பட்டு அப்புறம் தான் ஓகே அவங்க பிரெயின் வந்து நம்மளுக்கு தோணுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டு ஆசையாக இருக்குது. ஸ்கர்ட்லாம் போடணுன்னு என் புருஷன் பார்க்குறாரு. அப்போலாம் போட்டுட்டு இருந்தோம். இப்போலாம் 2 குழந்தை ஆகிட்ட பின்னாடி போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து தாவணியெல்லாம் 1000 ரேஞ்சில் இருந்துச்சு. எவ்வளோ கலெக்ஷன்ஸ்ன்றீங்க. இப்படிங்க ஒரு வீடு கிரகப்பிரவேஷோ, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஒரே மாதிரி போடணும், ஏதாச்சும் ஒரு காது குத்து ஃபங்க்ஷனு, அப்போ குட்டீஸ்லாம் ஒரே மாதிரி போடணும், இல்லை நம்ம பெரியவங்களாம் ஒரே மாதிரி போடணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 1000 ரேஞ்சில் நீங்களாம் வச்சு கொடுக்கலாம். இந்த டாப்பில் பாருங்களேன் 300, 200 ரேஞ்சில் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு பையன் வந்து பபிள்ஸ் விட்டுனுக்கிறாரு நம்மக்கிட்டங்க. ஓகே ஃபைன், நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே இந்த சைடில் வந்துவிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக நைட்டிஸ் கொட்டு வச்சுருக்காங்க. M to 2XL சைஸ் வரைக்கும் இருக்கா. 350 rupees தான். கலர் சூப்பராக இருக்குது, பியூர் காட்டன், அவ்வளோ நல்லாயிருக்கு, ஷ்ரிங்க் ஆகாது. பரவாயில்ல, ஆஃபர்ன்ற பேரில் எது வேணாவோ அதெல்லாம் தூக்கி போட்டு ஆஃபர் போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. 375 அவ்வளோதான். அந்த பக்கம் போனீங்கன்னா 500, 700 ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்வெட்டர்ஸ் குட்டீஸ்லாம் வாங்கிக்கலாம். 200 rupeesங்க. நம்புவீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ குளிர்காலம் வரப்போதில்ல, இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம சைஸ் தான், L போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல? அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த க்ராப் டாப்ஸ் பேண்ட்டுக்கெலாம் நம்ம போடலாம். நிறையா சைஸஸில் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஜாக்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே, சிம்பிளான டிஷர்ட்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. நைட்டி இருந்துச்சுங்க, இந்த எலாஸ்டிக் நைட்டிஸ் இருக்குல்ல பனியன் கிளாத்தில், அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எவ்வளோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 270 to 300 அவ்வளோதான். இப்போ எங்கள் வீட்டில் குட்டீஸில் நைட்டி போடணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம இதுக்கு டக்குன்னு வாங்கி கொடுத்துடலாம். இல்லை நம்மளே போடலாம் மேக்ஸிமம் நைட்டிஸ். ஃபார்மல் பேண்ட்ஸ் பாருங்களேன் 770 rupees. ஆன்லைன்லாம் நீங்கள் போனீங்கன்னா 1500 rupees இருக்கும் வித் பேட்டர்ன்.
ஆன்லைனில் பேட்டர்ன்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பேட்டர்னு ஏதாச்சும் ஒரு டிசைன் போனீங்கன்னா அது இன்னும் ப்ரைஸ் ஏறினே தான் போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா பில்லோ வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. இங்கே நிறைய மாடல்ஸ்லாம் மாற்றி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து போனீங்கன்னா இந்த குர்த்தி செட்ஸ், பேண்ட்டு துப்பட்டா அப்படியே 3 பீஸ் செட்டு. இது வந்து கொஞ்சம் 1200 சம்திங் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா காட்டன் 903 அவ்வளோதான். ஐயோ நம்ம இந்த மனுஷனை பர்ஸ் எடுத்து சொல்லியிருக்கலாமா அப்படி தோணுச்சு. கலர்ஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காட்டன் இல்லையா, நம்ம எங்கன்னா வேணும் டெய்லி வேணால் போட்டுக்கலாம். ஸ்கர்ட்டில் பாருங்கள் இன்னொரு வெரைட்டி இருக்குது. இப்படி நல்லா இழுத்திங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் குட்டி வயசில் இருக்கும்போதெல்லாம் வாங்குவோம். அப்படியே இப்படி சுற்றி விளையாடுவோம். சுற்றி விளையாடும்போது அழகாக இப்படி மேலே கீழே பட்டர்ஃப்ளை மாதிரி சுற்றும். அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு. எடுத்து பார்த்தா 4000 சில்லறையா, ஆஹா. இது எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 சில்லறை. வா நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம அந்த பக்கம் போகலான்னு. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு கவர்டு அந்த மாதிரி ப்ளவுஸஸ்லாம் இருந்துச்சு, போட் நெக்லாம். அடுத்து இது நம்ம லுங்கி மாதிரி கட்டிக்கலாம், ஃப்ரீ ஸ்கர்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது போட்ட ஞாபகம். இப்போலாம் போட்டுக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது குர்த்தி செட்ஸ் நிறையா இருந்துச்சு. கார்ட் செட்ஸ் கூட இருந்துச்சு, நான் காமிக்கிறேன் இருங்க. இதெல்லாம் வந்து குர்த்திஸ் வித் இது என்ன சொல்லுவாங்க, பட்டியாலா பேண்ட்ஸு. அப்புறம் ஹாஃப் சாரீஸ்லாம் என்ன சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இந்த புர்காஸு அந்த கலெக்ஷன்ஸுமே நிறையா இருந்துச்சு. அங்கே வந்தீங்கன்னா இந்த லாங் ஃப்ராக் ஒர்க் வச்சது 1100 1200 அவ்வளோதான். எவ்வளோ ஒர்க் வச்சுருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ ஸ்டோன் ஒர்க்கு. இதெல்லாம் வந்து இவ்வளோ காஸ்ட் கம்மியாக அப்படி தான் தோணுச்சு. என் புருஷன் ஃபஸ்ட் இதை வந்து இவ்வளோ கம்மி ரேஞ்சில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்குது, வந்து காமிவான்னு இருந்தார். இந்த ஃப்ராக்லாம் பாருங்களேன், ரிசப்ஷனுக்கு அப்படியே வேர் பண்ணிட்டு போய் உட்காந்துக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாமே உங்களுக்கு வாங்கிக்கலாம். அதான் சொல்கிறல, கல்யாண வேலையா, க்ரோப்ரஷர் வேலையா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகணுமா, இல்லை சும்மா ஒரு ஃப்ரெண்ட் மேரேஜ் அட்டன் பண்ணணுமா, எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது. கார்ட் செட் பாருங்களேன், காஸ்ட் எவ்வளோன்னு தெரியல. கிளாத்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பபிள்ஸ் கூட வராது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. காட்டனு வித் காலர், வித்தவுட் காலர், அனார்கலி பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. 690. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்களேன், சும்மா ஒரு நைட் ட்ரெஸ் கார்ட் செட்டுக்கே வந்து 1000 rupees ஆகுது. நான் இன்ஸ்டாலாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து 690 rupeesக்கு வர்த்துங்க. இந்த பேண்ட்டில் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஒயிட் அவ்வளோ ரிச்சில் கொடுக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் செக்ஷன், மென்ஸ் வேர் எல்லாமே வந்து பார்ட் 2 வீடியோவில் கவர் பண்ணிக்க மறக்காமல் நெக்ஸ்ட் வ்ளாகில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.